வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாத பௌர்ணமியில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோடசக்கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 நொடிகள் வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அதனால் இந்த நேரத்தை நம்ம சரியாக கணிக்கவே முடியாது. இது சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம். இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம கணிக்க முடியாது அப்படின்றதுனால நம்மளுடைய சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி நிறைவடையக்கூடிய கடைசி 1 மணி நேரத்தையும் நிறைவடைகிறதுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 மணி நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு வழிபாடு செஞ்சாங்க. அப்படி நம்ம வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பான முறையில் அதில் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டுமோ அது நமக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி திதியில் வரக்கூடிய சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்தலாம். பௌர்ணமி திதி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது நாளைய தினம். நீங்கள் இன்றைக்கி நைட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை அதிகாலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது நமக்கு இருக்குது. அப்போ சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:55லேருந்து 4:55 வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் இந்த அதிசக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு இருக்குது. இந்த நேரம் விடிய காலையில் வருது அப்படிங்கிறதுனால கண் விழிச்சு தான் இந்த நேரத்தை நம்ம பயனுள்ள நேரமாக மாற்றிக்கணும். இப்போ அடுத்து இந்த வழிபாடை பார்க்கலாம். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றணும். நாளைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ராகு கிரகத்துக்கு உரிய தினம் அப்படிங்கிறதுனால உளுந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. உளுந்து நீங்கள் எடுத்து கருப்புளுந்தோ வெள்ளை உளுந்தோ உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் உளுந்தை பரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிளியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் என்றும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேண்டுதலோ இல்லை நீங்கள் அதையுமே தாராளமாக எழுதிக்கலாம். இப்படி நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை நீங்கள் தீபத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. இந்த 2 மணி நேரமும் அந்த தீபம் பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். பொதுவாக நம்ம எந்த வேலை செய்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம மனசுக்குள்ளாரையே என்றும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம இந்த 2 மணி நேரமும் இந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த பிரியாணி இலையும் வச்சுட்டு என்றும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களால் 2 மணி நேரம் சொல்ல முடியல அப்படின்னாலும் கொஞ்ச நேரமாவது சொல்லுங்கள், அதுவே போதுமானது. இது மாதிரி நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து அந்த தீபத்தில் காட்டி எரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பலை நீங்கள் தண்ணீரில் கரைச்சிடலாம். இது மாதிரி நம்ம இந்த 2 மணி நேரமும் தொடர்ச்சியாக தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மணி நேரத்தில் தான் அந்த 5 நொடிகள் அப்படிங்கிறதுமே வருது இல்லையா? அந்த 5 நொடிகள் எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்றனால தான் இந்த 2 மணி நேரமும் இந்த வழிபாடை நம்ம மேற்கொள்கிறோம். ஒருவேளை உங்களால் இது விடிய காலையில் வருது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து 2 மணி நேரமும் இந்த வழிபாடை செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த 2 மணி நேரத்தில் கொஞ்ச நேரமாவது இந்த வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கிக்கோங்க. ஒருவேளை உங்களால் இந்த வழிபாடே செய்ய முடியலை அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்ப எந்திரிச்சு முகம் கழுவிட்டு ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து மனசார உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் திரும்பவும் போய் தூங்கலாம். இது மாதிரியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. எல்லாருமே இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நல்ல பலன்களை பெற பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.